கைஸ் ரொம்ப நாளாக பதிவு போடலை. அதுக்கு காரணம் மெயினாக என்னன்னு சொல்லணும்னா, நான் பழைய சின்ன சின்ன பதிவுகள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் குழந்தைங்களுக்கு போட்ட அந்த கஷாய வீடியோ, அப்புறம் சமைக்க வச்சதுலேயே. ஏன்னா என் குடும்பத்தை வந்து ஒரு வைரல் ஃபீவர் வந்து பயங்கரமாக வாட்டி எடுத்துருச்சு. அதாவது 2 டைம் ரெக்கரிங்காக வந்து எங்களால் அதுலேருந்து விழித்திருந்து வர்றதுக்கே கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் நான். ஆஸ் யூ ஆல் நோ, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நிறைய பொறுப்புகள் இருக்குது. சமையலுங்கிறது எடுத்தும் கவுத்தம் செய்ய முடியாது. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத நம்மளுக்கே உடம்பு சரியில்லாத போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அது செய்யறதுக்கு. அதனால் ஒரு வீட்டை நிர்வகிக்கும் போது என்னால் சில பதிவுகளை போட முடியல. பட் ஸ்டில் 24/7 நான் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தேன். பிக் பாஸோடைய ஒரு பெரிய ஒரு டை ஹார்ட் ஃபேனாக இருந்த காரணத்தினால இதில் எனக்கு நிறைய மிக்ஸ்ட் இமோஷன் இருந்தது. இது அவ்வளோத்தையும் ஒரு பதிவில் போட முடியாது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வகையில் என்னை பாதித்த சில விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த பதிவு மெயினாகவே. முதல்ல சொல்லணும்னா, கேப்டன்சி டாஸ்கில் முத்துவோடைய நான் கோஆபரேஷன் சொல்லி ஒரு மாதிரி ஒரு யுக்தியை வந்து அவர் வந்து செஞ்சிருப்பாரு. இது யுக்திங்கிறது எப்படின்னா, ஐ நோ ஹிஸ் அ பிரில்லியன்ட் பிளேயர். இதில் எப்படின்னா, ஒரு நல்ல மனிதருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இந்த கேம் ஷோ எப்படி இவால்வ் ஆயிருக்கோ அதை பார்க்குற மக்களும் வந்து பெரிய லெவலில் இவால்வ் ஆயிருப்போம். அது வந்து நம்மளுடைய மக்களுடைய சக்ஸஸ். பிகாஸ் நம்ம அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி லெவலில் இவன் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லவனா இருக்கிறான்னு பார்த்து நம்ம ஓட் போட்டிருந்தா நம்ம நிறைய இடங்களில் வந்து நம்ம வந்து பவித்ராக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணியிருப்போம். தேவையில்லாமல் எந்த பிரச்சனையில் சேர்ந்துக்காம இருக்கிறது, தேவையில்லாமல் எந்த ட்ராமாவும் கிரியேட் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்த்தானா சில இடங்களில் பார்த்தானா பவித்ராவோ இல்லாட்டி சத்யாவோ ஒரு பெஸ்ட் பர்சனாக வந்து மக்களுக்கு இடையில வந்து ஒரு பிரபலமாக பேசப்பட்டிருப்பாங்க. பட் இந்த கேம் ஷோவே எப்படின்னா பயங்கரமான யுக்திகளை யூஸ் பண்ணி பிரயோகிச்சு சில பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு, சில பேரோட டெம்பரரியான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு, சில பேரோட இனிமென்டி கிரியேட் பண்ணி, சில இடங்களில் வந்து விக்டிம் கார்டை யூஸ் பண்ணி, சில இடங்களில் வந்து சோர்வா இருக்கிற மாதிரி காமிச்சு, சில இடங்களில் வந்து ஒரு டாமினன்ஸை காமிச்சு, சில விஷயங்களில் வந்து ஒரு ஆட்களை பற்றி டைரெக்டாக ஓப்பனாகவே உண்மையை போட்டு உடைச்சு, பின்னாடி நல்ல விளையாடுற ஆட்களுடைய மண்டையை குழப்பி சரியா விளையாடாம செயல்படுத்தாம அவங்க செயலடக்க வச்சு இதெல்லாம் செய்யற ஒரு ஆள் தான் உண்மையான ஒரு பிளேயர். ஸோ இவங்க கிட்டேருந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த குணாதிசயங்கள் இருக்கிற ஆட்கள் கிட்டேருந்து தான் நிறைய வந்து கண்டென்ட் வரும், சுவாரஸ்யம் வரும். ஸோ இங்க அதிகமாக சொல்லணும்னு பார்த்தோன்னா ரொம்ப நல்லவனா காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கேம் சுவாரஸ்யம் வந்து பயங்கரமா கெட்டு போயிடுதுன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பிளேயர்ஸ் அப்படி ஒரு 4 பேர் எடுத்தோம்னா நிச்சயமா சொல்லணும்னா அது ஜாக்லின், முத்துக்குமரன், மஞ்சரி அண்ட் தீபக். இதை தவிர வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு எனக்கு தோணுன இன்னொரு ஆள் வந்து ரயன். பட் ரயன் வந்து சில காரணங்களுக்காக அப்படின்னு சொல்றதை விட ஜாக்லின் வந்து ரயனை எல்லாருக்கும் முன்னாடி ஒரு குட் பிளேயர்னு கண்டுபிடிச்சிட்டு அவரை வெளியில வராம அழகா செயலக்க செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஜாக்லின் ஒரு குட் பிளேயர். ஏன்னா ஜாக்லின் இதே தான் முத்துக்குமார் கிட்டையும் செய்யறாங்க. ஏன்னா முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ வெரி செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சன். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சில இடங்களில் பேக் ஃபயர் ஆகி தான் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சு. ஸோ அவருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் அவருடைய நெகட்டிவ்னு புரிஞ்சுக்கிட்ட ஜாக்லின் இந்த வாரங்களில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை ஜாஸ்தியாக அவர் வந்து பயங்கரமாக ஒரு சேஃப் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அதை நான் உங்களுக்கு அந்த சுவாரஸ்யமான அந்த இடங்கள்லாம் எங்கன்னு சொல்கிறேன். அவர் வந்து ஹீஸ் ட்ரைங் டு டவுன் ப்ளே. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம விளையாடியாச்சு, இனிமே அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட வேண்டியதான். ஸோ ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல வந்து ஒரு ஜெனுவினா அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து உழைச்சு மேல் வந்த ஆட்கள் வந்து இதை கேம் ஷோ வின் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து முத்து. I'm not going to debate. இவர் வந்து நல்லவரா கெட்டவரான்னு டிபேட் பண்ணக்கூடாது. when it comes to கேம் ஷோ as a reviewer அது ரொம்ப தப்பு. இரண்டாவது வந்து எனக்கு வந்து இந்த கேம் ஷோ வந்து நான் ரிவ்யூ பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன், ஐ டோன்ட் ஹேவ் அ ஃபேவரட் கண்டஸ்டன்ட். எனக்கு எல்லா கண்டஸ்டன்ட்டையுமே ஃபேவரட் கண்டஸ்டன்ட் மாதிரி பார்த்தனால தான் என்னால் வந்து இந்த கேம் ஷோ வந்து ஒழுங்காக என்னால் ரிவ்யூ பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதே சமயத்தில் ஐ ஷுட் ஹேட் எவ்ரி கண்டஸ்டன்ட். இப்போ ஹேட் பண்ணாதான் இவங்க எங்கெல்லாம் தப்பு செய்யறாங்கன்னு நம்ம கண்கள் போகும். ஒருத்தர் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஒரு ரிவ்யூவராக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்க செய்யற விஷயங்கள்லாம் சரிதான்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நான் பாயிண்ட் சேர்க்க ஆரம்பிப்பேன். ரிவ்யூவர்ஸ்க்கே பேச்சு சாதுரியம் இருக்கு. அதனால அதை வந்து நம்மளோட அட்வான்டேஜ்க்காக செல்ஃபிஷ்னஸ்க்காக எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். ஐம் ஷூர் அதனால தான் உங்களுக்கும் என்னோட சேனலில் பிடிக்க வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு ஃபேன் கிளப் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கோ மாதிரி ஒரு கிரியேட் பண்ண ஒரு ரிவ்யூ பேட்டர்ன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நான் ரொம்ப மும்மரமாக இருந்தேன். அகைன் திருப்பி வரேன். ஓகே, நான் வரேன். முத்து ஏன் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து இப்படி விளையாடினது வந்து எப்படி என்ன வந்து விதத்தில் பாதிச்சது. இதுக்கு வந்து 2 லேயர் இருக்கு. ஒன்று வந்து வெளியில தெரிஞ்ச லேயர், இன்னொன்று வெளியில தெரியாத லேயர். சரி, அசியூமபிள் லேயர் நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன் இன்னொரு லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து சரியா தோணுதா இல்லையான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எப்படின்னா அவர் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் வரும்போது 13th வீக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது உள்ள போறவங்க வந்து கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ்க்கு போற மாதிரி ஆயிடுச்சு. இதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் இல்லையா, ஏன் என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இவங்கன்னு சொல்லிட்டு நான் வைக்காம இருந்தேன்னா சில இடங்கள்ல நம்மளுக்கே வந்து முத்தோட ஆட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா முத்தோட ஃபிளாஸை தெரிஞ்சுக்கவே நான் வந்து முத்துவை ரொம்ப கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து முத்துவுக்கு சில இடங்கள்ல யாருமே முத்துக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப கேம் ஈஸியா ஆயிடுச்சு. ஏன்னா முத்துவை எதிர்த்து பேசுறதுக்கோ முத்தோட பாயிண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டா பேசுறதுக்கோ பல பேர் எத்தனிச்சு வரமாட்டாங்க. வர மாதிரி இருந்தப்போ தீபக் வர மாதிரி இருந்தது. பட் முத்தோட பிரில்லியன்ட் நேச்சர் எப்படின்னா தீபக்கை வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிட்டா தீபக் நம்மளுக்கு எதிர்த்து பேச மாட்டாருங்கிற பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டாரு த்ரூ அருண். ஏன்னா அருண் வந்து பல தப்புகள் செஞ்சாலும் அருண் வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து ஒரு அண்ணனுடைய நேச்சர் வந்து 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து இருக்கும். அது ஐம் வெரி ஷூர் 90s மில்லினியல்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு அண்ணனை கூப்பிட்டான் ஒரு அக்கான்னு கூப்பிட்டானா அவனை நம்ம தம்பின்னு தான் பார்ப்போம். ஸோ அந்த நேச்சரில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்காரு தீபக். அதனால தீபக் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட் ஆக்கிடுறாரு. ஏன்னா தீபக்குக்கும் முத்துக்கும் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக அடிச்சிச்சு.
அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதில் வேறு அருணை வந்து சண்டை போடுற மாதிரி பேட்டில்ஸ்லாம் நிறைய ஃபார்ம் ஆகுது. முத்துக்கு அது தேவை. பிகாஸ் நீ ஒரு பேட்டிலில் வந்து பங்கேற்றாதான் நீ வந்து அந்த பேட்டில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்டாக இருந்தாதான் நீ வந்து ஒரு வின்னராக தெரிய முடியும் அந்த சின்ன ஒரு ஸ்பேஸில். ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டில்ஸில் வின்னராக தெரிய தான் வந்து அவங்க பயங்கரமான ஒரு ஈர்ப்பு வந்து அவங்க பக்கம் வரும். அது வந்து ஒன் அமங் த முத்துவோட ஒன் அமங் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ நிறைய பேட்டில்ஸ் சூஸ் பண்ணி அவங்களோட ஃபைட் பண்ணி அவர் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு தான் வின்னர் அப்படின்னு ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஃபைனல் ஸ்டேட் ஃப்ரீக்குன்னு கடைசி ஸ்டேட்மெண்ட் அவங்க தான் சொல்லி முடிப்பாங்க. அவங்க தான் வின்னராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவர் வந்து அருணை சூஸ் பண்ணி வச்சிருந்தார். அவங்க வந்து அருணை சூஸ் பண்ணி அவர் பேட்டில் பண்ணும்போது அதுக்கு தடையாக இருந்தது வந்து தீபக். ஸோ வந்து அருணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தீபக் வருவார். அந்த டோஸ்ட் விஷயத்தை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டோஸ்ட் விஷயத்துக்கு அப்புறமே நீங்கள் வச்சிங்கன்னா வந்து தீபக் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஸோ ஃப்ரெண்ட் ஆகிட்டாரா அவர் ஒரு சைடில் அது ஆனதுனால. ஸோ இவர் பக்கத்தில் தான் வந்து எல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, தீபக், மஞ்சரி, ஜாக்லின், அப்புறம் முத்துக்குமரன், இவங்க எல்லாமே குட் பிளேயர்ஸ்னு வந்து ஃபார்ம் ஆகி இருக்காங்க உள்ள பொறுத்த வரைக்கும். அப்படியே அவங்க காமிச்சிக்கிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த சைக்காலஜிக்கல் பிளேஸ் ஆஃப், நான் தீபக்னு சொல்ல மாட்டேன், மித்த 3 பேர் மஞ்சரி, ஜாக்லின், முத்து, இவங்க 3 பேருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளே இருக்கு. அவங்க தான் வந்து பெஸ்ட்னு காமிச்சிக்கணும். மக்களுடைய தாட் ப்ராசஸ்ல விளையாடுற ஒரு ஆட்கள். இதை வந்து ஜாக்லினுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட சொல்லியிருப்பாரு. முத்துவோட கேம் வந்து பிக் பாஸோட, ஆக்சுவலாக முத்துவோட கேம் மட்டும் இல்லை, முத்து, ஜாக்லின், மஞ்சள், இந்த 3 பேருக்குமே தேர் பிளே இஸ் வித் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங். ஸோ மக்களை வந்து அவங்களுக்கே தெரியாமல் கன்வின்ஸ் பண்ணணும். சில பாயிண்ட்ஸ் வந்து ஒருத்தரை பற்றி சொல்லிட்டே இருந்தது. அதை வந்து நம்ம கவனிச்சிருப்போம். முத்து, மஞ்சரி, ஜாக்லின், இவங்க 3 பேருமே என்ன பேட்டர்னா என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க வந்து ஒரு த்ரெட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலோ, இல்லாட்டி இவங்க தூக்கணும், இவங்களை வந்து மக்கள் தூக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா இவங்க அதை கட்டம் கட்டி பல குரூப்ஸ் இருக்காங்கல்ல, அக்ரிகேட் குரூப்ஸ், சின்ன குரூப்ஸ், விஷாலோட குரூப் ஒரு சைடில் வந்து ராணவ இருப்பான், இந்த சைடில் சாச்சனா இருக்கா, அந்த சைடில் அன்ஷிதா இருக்கா. ஸோ இந்த மாதிரி சின்ன குரூப்ஸ் கிட்டலாம் போய் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸாக போயிட்டு அவங்களோட தாட் ப்ராசஸ் உள்ள போடுவாங்க. அது தாட் ப்ராசஸ் உள்ள போடுறது உள்ள இருக்கிற குரூப்புக்கு மட்டும் இல்லை, கேமரா வந்து அது பதிவிச்சிட்டு இருக்கும்போது கேமரா எடுக்கும் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து மக்களுக்கு போடும். ஸோ 1 எபிசோட்ல ஏதாவது ஒரு குரூப்ல நம்ம சொல்றது வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சில பேர் வந்து கீழே தாழ்த்தி சொல்லுவாங்க. அதுல ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்டா சொன்னது வந்து பவித்ரா, இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்டா சொன்னது வந்து ரயன் வந்து ஒரு சூப்பரான பிளேயர். அவர் ஏன் வந்து ஜாஸ்தியா வந்து இந்த வந்து ஒரு இடத்துல போயிட்டு ரயன் தப்பு செய்யறான், ரயன் ஒழுங்கான பிளேயர் இல்ல, ரயன் வளர்றான், ரயனோட பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு முத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ரயன் இஸ் a வெரி குட் பிளேயர். தேவையில்லாத இடங்களில் போய் பேச மாட்டான். அவனோட அறிவு தெளிவு வந்து இன்ஃபேக்ட் சில இடங்களில் முத்துவோட ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து முத்து இழுத்து பேசுகிற சில விஷயங்களை கட் அண்ட் ரைட்டாக ஸ்பாட்டில் அடிச்சு நெத்தியில் வந்து ஒரு நெயில் எடுத்து அரைகிற மாதிரி பேசுவார் ரயன். ஸோ அந்த மாதிரி பேசிட்டானா முத்துவால் திருப்பி பேச முடியாதுங்கிற காரணத்தினால நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் பேஸ் கம்மியாயிடும். ஸோ ரயனா முத்துவா அப்படின்னு பேசும்போது சில இடங்களில் ரயன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்துட்டே இருக்கிறத பார்க்கறதுனால முத்து ஃபீல்ஸ் த்ரெட்டன்ட். அப்போ அந்த த்ரெட்டன்ட் ஆனதுனால அவங்க போயிட்டு பதிவு பண்ணிட்டே இருக்கிறார் ஒரு சைடில். இன்னொரு இடத்துல என்ன நினைக்கிறாருன்னா, ரயனுக்கு பதிலாக பவித்ரா வந்து கேம்குள்ள வந்துடணும்னு இவருக்கு தாட் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ ஒரு ஃபைனலிஸ்டா ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறத தவிர இந்த கேம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இவங்கெல்லாம் வரக்கூடாது. ஸோ எனக்கு டேரக்டா எனக்கு காம்படிஷனா இருக்கிற ஒரு ஆளை பத்தி அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா என்னோட கண்டென்டர் நீ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் ரயனை வந்து வேணும்னே டம்மி பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு முத்து நிறைய இடங்கள்ல. சரி, ஓகே, இது ரயனை பத்தி ஏன் எடுத்துட்டு வரேன்னு இந்த கேப்டன்சி டாஸ்க்கு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பேஸ் கொடுத்துட்டேன். இப்போ ஏன்னு சொல்ல வரேன், ஏன்னா பவித்ராக்கு வந்து விளையாடிட்டு இருந்தேன், நான் அந்த பாலை வந்து தடுக்கணும்னு போனேன். ஆனா வந்து பவித்ரா வந்து என்ன செய்வாங்க, 4 வாட்டி லூஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நினைச்சு நான் ஸ்டக் ஆயிட்டேன் அப்படிலாம் சொல்றாரு. ஆனா அவர் ஸ்டக் எல்லாம் ஆகல. ஹி வாஸ் வெரி ஷுவர் பவித்ரா தான் வின் பண்ணணும்னு. ஏன்னா கேப்டன் ஆயிட்டாங்கன்னா நாமினேஷன்ல போக முடியாது, அப்புறம் பவித்ரா போக முடியாதுங்கிற காரணத்தினால ரயன் போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாகும். ஸோ இவருக்கு எப்படின்னா ரயனை வந்து இந்த கேம்ல இருந்து எலிமினேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் பவித்ராவை வந்து இவர் காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணார். ஏன்னா பவித்ராவுக்கும் இவருக்கும் there is no friendship or anything. ரெண்டாவது வந்து முத்து வந்து எதுக்குமே யாருக்குமே எங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்குமே வந்து மஞ்சரிக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது தான் வந்து முன் வந்து பேசவே இல்லை அவர் நிறைய விஷயங்கள்லாம். பிகாஸ் நான் இண்டிவிஜுவல் பிளேயர்னு காட்டிக்கிறதுக்காகவே சில தேவைப்பட்ட இடங்களில் வந்து தவறி போன இடங்களில் பேசாமல் இருந்திருப்பார். பிகாஸ் ஹி இஸ் அ இண்டிவிஜுவல் கேமர்னு பதிவு பண்ணுறதுக்காக. அது ஸ்ட்ராட்டஜி, ஓகே, அக்ரி. பட் ஸ்டில் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஹி அண்டர் எஸ்டிமேட்டட் த பிரெயின் ஆஃப் பிக் பாஸ் நடத்துறவங்க. அதனால தான் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இவருக்கு வந்து ரயன் நம்ம வந்து 24/7 பார்க்குறோம். அந்த 24/7 24/7 இல்லை, அதை தவிர நிறைய கண்டென்ட் உள்ள முத்துலேருந்து எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரா கண்டென்ட்டை பார்த்துட்டு இருக்கு பிக் பாஸ். ஸோ நம்ம வந்து அதை வந்து 1 ஹவர்ல பார்க்கும்போது ஏன் இதுக்கு இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணணும் பிக் பாஸ் நம்மளுக்கு தெரியுமே தவிர, பிக் பாஸுக்கு நல்லாவே தன்னை ஏமாத்திட்டாரு முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு கோவம் வந்திருக்கு. ஸோ இந்த கோவம் வந்தது காரணம் என்னன்னா, நான் வந்து பிக் பாஸ் டீமை முட்டாளாக்குறாரு, அதனால தான் 500 பேர் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பதிவில். அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் தோத்துட்டாருன்னா வந்து ஒரு சிங்கம் மாதிரி தெரிய மாட்டோம். ஸோ ஒரு அசிங்கமாக போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு பெருந்தன்மையாக செஞ்சேன். ஸோ தேர் ஷுட் பி லெவரேஜ்னு சொல்லணும். நம்ம தோத்தாலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி காமிச்சிக்கணும், நம்ம ஜெயிச்சாலும் நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி காமிச்சிக்கணும். இப்போ தன்னோட வெற்றி வந்து இப்போ கேப்டன்சியில் வின் பண்ணுறதுல அல்டிமேட்டாக வின் பண்ணும், அதுதான் வந்து முத்துக்கு தேவை. ஸோ இப்போ வந்து பவித்ராவை நம்ம வின் பண்ண விட்டானா, ரயனை தூக்கிட்டானா நம்ம மித்தவங்க எல்லாரையும் டாக்கிள் பண்ணிடலாம்னு அவருக்கு தெரியும். அதனால தான் வந்து பவித்ராவை உள்ள வந்து கேம்ல வின் பண்ண வச்சிருப்பாரு. ஸோ அது வந்து அவருடைய காய், இதை வெளியில சொல்ல முடியாத நிலைமையில அவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து எனக்கு ஒரு பிளான் இருக்கு, அதனால தான் அவங்களை வின் பண்ண வச்சேன், எனக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டாவது நின்றுருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து 2 அட்வான்டேஜ் கெயின் பண்ணணும்னு நினைச்சாரு.
பவித்ராவும் வின் பண்ண வச்சு தானும் வந்து விட்டு கொடுத்த மாதிரி காமிச்சிக்கணும், நல்ல மாதிரி காமிச்சிக்கணும்னு நினைச்சு அதை வந்து 4 வாட்டி ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன உடனே தான் பிக் பாஸ்க்கு கோவம் வந்துருச்சு. என்ன நீ இப்படிலாம் வந்து என்ன எங்களுக்கு அகேன்ஸ்டாகவே நீ ஸ்கோர் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வந்து அவரை கிஞ்சு விட்டாங்க. ப்ளஸ் இனிமேல் கேப்டன்சி டாஸ்க் வச்சாலும் முத்துக்குமரன் வந்து இப்படி ட்ரை பண்ணார் இல்லையா பவித்ரா வரதுக்கு, அதாவது டு எலிமினேட் ஹீ டஸ் நாட் லைக் ரயன். அதனால இந்த கேப்டன்சி டாஸ்க்கே வந்து விட்ரா பண்ணதுக்கு காரணமும் முத்துக்குமரனுடைய இந்த ஓவர் ஸ்மார்ட் ஒரு ஆட்டிடியூட்னால தான் எனக்கு தோணுது. இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து நம்மளுக்கு ரயன் மேலேயும் சில கோவங்கள் வருது. இப்போ இந்த 4 பேர் ரொம்ப வந்து பெஸ்ட் பிளேயர்னு உள்ள இருந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, முத்துக்குமரன், ஜாக்லின், தீபக் அண்ட் மஞ்சரி. தீபக் தன காமிச்சிக்கிறதுல இவங்க 3 பேரோட க்ளோஸா நிக்கிறனால இவங்க எல்லாரும் வந்து தீபக்னு சொல்றாரு. பிளஸ் தீபக் வந்து இவங்க 4 பேர் எதுக்கு இந்த 3 பேர் எதுக்கு தீபக் வந்து தன்மையில தூக்கி வச்சிருக்காங்கன்னு தீபக்கும் தெரியல. ஏன்னா தீபக்குடைய அட்வான்டேஜ் பிளஸ் பாயிண்ட் தீபக்கு தெரியல. அதனாலதான் இவங்க எல்லாம் க்ளோஸா வச்சுக்கலாம், ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கிரியேட் பண்ணி தீபக் வச்சிருக்காரு. இல்லாட்டி இவங்க ஏன் நம்ம க்ளோஸா இருக்காங்க, நம்ம இவங்க வந்து திருப்பி எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் க்ளோஸா வச்சிருக்காங்களோ, நம்மளுக்கு அண்ணா ஆட்டிடியூட் இருக்கு, நம்ம ப்ரொடெக்டிவா இருக்கிறோங்கிற ஆட்டிடியூட்னால தான் நினைக்கிறாங்கன்னு ஒரு தாட் ப்ராசஸ்ல தீபக்கும் இல்லை. ஆனால் இவங்க 3 பேரும் வந்து ஒரு கேம் வந்து நல்ல பிளேயர்ஸ் தான், பட் ஹவ் யூ வின் இட்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும். இவங்க 3 பேருமே தான் வின் பண்றோம், தான் இப்படி செய்யறோம், தான் இதை செய்யறோம், தான் அதை செய்யறோம்னு ப்ரொஜெக்ட் பண்றதை தவிர மற்றவங்க கம்மியா செய்யறாங்க, மற்றவங்க கேவலமா நடந்துக்கிறாங்க, மற்றவங்க வந்து எந்த எஃபர்ட்டுமே போடுறது இல்லைங்கிறத வந்து இவங்க வந்து போல்டா இந்த மாதிரி கேவலமா சொல்றாங்கல்ல, அந்த பேர்கிட்ட போய் நேரடியா சொல்றது இல்ல. அது சொல்லும் போது வந்து ஸ்வீட்டா, சாஃப்டா, கியூட்டா, ஹாப்பியா, இல்ல இந்த விஷால் யூஸ் பண்ற யுக்தியை வச்சே சொல்லிடுறாங்க. ஆனா இவங்க 3 பேரும் தனியா போய் பேசும்போது தான் இவங்க போட்டு டைசெக்ட் பண்ணி கிழிச்சு அட்டாப்சி பண்ணி அவங்கள டிசெக்ட் பண்ணி இந்த மாதிரி எந்த அளவுக்கு கேவலமா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசும்போது உரிச்சு அதை பத்தி பேசுவாங்க, வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி. அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, இவங்க கெட்டவங்க, இவங்க நாமினேஷன் லிஸ்ட்ல வந்தா மக்களே நீங்க எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட்ல வந்து ஓட்டு போடாம இவங்க வந்து அனுப்பிச்சிருங்க, அதுதான் இவங்க செய்ய நினைக்கிறாங்க. உண்மையிலேயே பிளேயர்ஸா இருக்கு. நீங்க முன்னெல்லாம் ஆரி எல்லாம் விளையாடும் போது பாருங்களேன், அவங்க வந்து தன்னை பத்தி என்னெல்லாம் செய்யணும், தான் என்ன செய்யணும், செயலாளிகள், சொல் வில்லன் இல்லை, செயல் வில்லன். அப்போ வந்து அவங்க சொல்லிக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க ஒரு சுச்சுவேஷன்ல வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நிற்பாங்களே தவிர அவங்க ரொம்ப சொல்ல மாட்டாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன தப்பு செய்யறாங்கன்னா ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் இதோட பெட்டர்னு கடைச்ச இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த பவித்ராவுடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து சமந்தா வந்து அழகா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இந்த டாஸ்க்ல உள்ள வரும்போது கேட்டிருப்பாங்க, மஞ்சரி செம்மையா கிழிச்சிருப்பாங்க. அவங்க வந்து மஞ்சரியோட முகத்தை செம்மையா கிழிஞ்சிருக்கும். நீங்க வந்து ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க்ல வந்து பவித்ரா நல்லபடியா விளையாடுனாங்கன்னு சொல்றது பரவாயில்ல, ஆனா நான் அவங்க கிட்ட கடினமா வந்து நடந்துகிட்டதுனால தான் பவித்ரா சூப்பரா தெரிஞ்சாங்க, நான் இல்லைன்னா பவித்ரா தெரிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்களோட ஜெனுவின் உழைப்பு போடுறது வந்து ஒருத்தர் திருடுற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இதை நான் வந்து முத்துவும் நிறைய இடத்துல பண்ணியிருப்பாரு. இவர் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு, மற்றவங்களை கேட்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவார். ஆனால் மற்றவங்க ஏதாவது ஐடியா வைக்கும்போது ஒரு நிமிஷம் அவங்க யோசிக்க கூட விட மாட்டார். ஆனால் உங்களுக்கு வேற ஏதாவது தாட் வரலையே, அதை நான் தான் செஞ்சேன், உங்களுக்கு வரலையே, நான் செஞ்சேன்னு பதிவு செய்யறத விட நான் மட்டும் தான் செஞ்சேன், உங்களுக்கு எதுவுமே தோணல வரலையேன்னு சொல்லிட்டு பதிவிடுவார். அதே மாதிரி ஜாக்லினுக்கும் இப்போ அந்த சௌந்தர்யாவோட நடந்த சண்டையிலேயே நீங்க கவனிச்சிருப்பீங்க, நீ வந்து என்னோட ஃப்ரெண்டா இருக்க பிடிக்கலன்னா நீ அதை டைரக்டா சொல்லிக்கலாம்ல, நான் வந்து விலகி போயிருப்பேன். ஆனா வந்து என்னால நீ வந்து இந்த வகையில கஷ்டப்பட்டங்கிற ஒரு விஷயத்த வந்து நீ என் தலையில கேட்டாதன்னு சொல்லுவாங்க. ஆனா அது அவங்க தலையில் கேட்டாம என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து ரஞ்சித் சார் வந்து நீ தப்பா சொல்ற, கார்னர் பண்ணாதன்னு சொல்லும்போது ஒரு 100 விளக்கம் கொடுக்குற ஜாக்லின், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சௌந்தர்யா ஒரு ஜெனுவினான ஃப்ரெண்டு கொடுக்குற அட்வைஸா எடுத்துக்காம டாமினேட் பண்ணிட்டு தான் செய்யறது தான் கரெக்ட் டுவர்ட்ஸ் ரஞ்சித் சார் அந்த டெவில் டாஸ்க்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டால ஒரு போல்டா வந்து நீ செய்யறது தப்புன்னு சொன்னா போய் மூஞ்சி தூக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஷீ சோ பயஸ்ட் இன் ஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த நான் கொஞ்சம் ஓங்கி நிற்கணுங்கிற ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இவங்க 3 பேருமே டாமினேட்டிங் இந்த வே தட் ஈவன் ஃப்ரெண்ட்ஸை கூட அவங்க கொஞ்சம் கம்மியா சொல்றாங்க. ஆனால் தான் ஜெஃப்ரி கிட்ட சௌந்தர்யா பத்தி அந்த மேனேஜர் டாஸ்க்ல வந்து வந்து ரொம்ப பர்சனலா போறாங்கிற ஒரு தப்பான ஒரு விஷயம், உள்ள இருக்கிற மற்றவங்களுக்குலாம் தோணாத விஷயம், அதை ப்ரொஜெக்ட் பண்ணி சௌந்தர்யா தப்பா விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எப்படின்னா ஒரு போன சீசன் வரைக்கும் இவங்க தான் பெஸ்ட்டாக விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சொல்ல முடிஞ்சது. இப்போ எல்லாருமே வந்து பெஸ்ட்டாக விளையாடுற ஆட்கள் கிடையாது, எல்லாருமே கொஞ்சம் மந்தமாக தான் விளையாடுறாங்க. இதுல ரொம்ப கேவலமாக விளையாடாம இருக்கிறவங்க யாரு, அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்ற அளவில் நம்மளுக்கு யோசனை வருது. அதே நேரத்தில் இவங்க 3 பேருக்கு பதில ரயன் வந்தா நல்லா இருக்குமே, வரதுக்கு வந்து வெளியில வந்து உடச்சிட்டு வரமாட்டேங்கிறாரு, இவங்கெல்லாம் வந்து ஒரு டாஸ்க் பீஸ்டா இருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை கூட வந்து வெளியில எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ ரயன் என்ன வின் பண்ணா, உண்மையை வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க முத்துவும் மஞ்சரியும், அது நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஸோ ரயன் வந்து ஓப்பன் அப் ஆகி இந்த ஜாக்லினோட ஒரு மாயாஜால வலையிலேருந்து பிச்சுட்டு வெளியில வரணும் அவங்க பேரண்ட்ஸா கூட சொல்றாங்க. சொல்லியும் கூட அந்த பையன் கன்ஃபியூஸ்டா இருக்கானே தவிர அவர் இப்போ போய் நிக்கணுங்க. மற்ற பேர் பேசும்போது, மற்ற குரூப் பேசும்போதெல்லாம் ஜாக்லின் பத்தி பேசுவாங்க அவங்க. அப்போ நமக்கு வேற விதமான தோணல் வரும். இப்போ விஷால் கூட வந்து ஹீஸ் நாட் பேட் பிளேயர். இப்போ விஷால் சில வந்து ஜாக்லினை பத்தி சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ள எவனுமே யோசிக்காத பாயிண்ட்ஸ். அப்போ இதெல்லாம் மிஸ் பண்றாரு ரயன். அதனால அவரை பார்த்தாலும் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. நல்ல கேமா விளையாடுற, முத்து வரைக்கும் உனக்கு டேக்கிள் பண்ண தெரியுது, இந்த 3 பேரும் உன்னை பார்த்து ஜெலஸ் ஆகுறாங்க, இருந்தாலும் நீ அந்த ஒரு கூட்டிலேயே போய் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தோணுது. சௌந்தர்யா அகைன் அவங்க ஷி இஸ் லாஸ்ட் இன் டச் வித் ஹர் கேம். ஏன்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு, நம்ம வின் பண்ண மாட்டோம், அவங்களுடைய கேமை வந்து அலசி ஆராய்ஞ்சு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க கியூட் அண்ட் பதிவு செய்யணுங்கிறது. ஜாக்லினோட பாய் ஃப்ரெண்ட் சூப்பராக சொல்லியிருப்பார், ராணு வந்து சௌந்தர்யாவோட மேல் வெர்ஷன், சௌந்தர்யா வந்து ராணுவோட ஃபீமேல் வெர்ஷன். ஸோ அது பேசிக்கலாக உண்மை தான். 2 பேருக்கும் வந்து அட்டென்ஷன் சீக்கிங் நேச்சர் இருக்கு, ட்ராமா தேவையில்லாமல் கிரியேட் பண்ணுவாங்க. உள்ள ஊடுறிஞ்சு நம்ம பார்த்தானா ஒரு பாயிண்ட் சொல்லுனா அவங்க பாயிண்டை வைக்க தெரியும். ஸோ அதனால போத் ஆஃப் தெம் கடைசி வரைக்கும் எப்படியா மேனேஜ் பண்ணிட்டு போலாமே தவிர கப்பா வின் பண்ணணுங்கிற ஃபோக்கஸ் 2 பேருக்குமே ராணுவுக்கும் சரி சௌந்தர்யாவுக்கும் போயிடுச்சு.
பட் போகும் நாட்கள் பார்ப்போம். ஏன்னா அது ஆப்வியஸ்ல இந்த வாட்டி வந்து எந்த ஆர்மியுமே ஃபார்ம் ஆகலை. அதுக்கு காரணம் எல்லாருக்குமே வந்து ஒரு லெவலில் வந்து அடிச்சிருக்கிச்சு. இதுக்கு வந்து பிளேயர்ஸ் மட்டும் தான் காரணமானு நம்ம யோசிச்சா அது அப்படி சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் தனியாக பிரிச்சு இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் இடையில நம்ம வெளியில் நல்லா தெரியணும்னா அந்த பாய்ஸ் கிட்ட வந்து ஒரு வகையான விசுவாசத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கருத்து வேறுபாடு இருக்கோ இல்லையோ அவங்க சொல்றதுக்கு கேட்டுட்டு ரொம்பவே இண்டிவிஜுவலிசம் விட்டு கொடுத்து பாய்ஸ் கேமில் வந்து சில இந்த குட் கண்டஸ்டன்ஸ்லாம் மாட்டிட்டனால அந்த மாதிரி அண்டர் பிளே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதே மாதிரி தான் கேர்ள்ஸ் டீமுக்கும். ஸோ இந்த லாயல்ட்டி இந்த விசுவாசம்லாம் வந்து இந்த டீமாக கிரியேட் பண்ணதான் பிரச்சனை. ஏன்னா கமல் சார் இருக்கிற வரைக்கும் குரூப்பிசம்லாம் விடணும்லாம் சொன்னாங்க அந்த ட்ரெய்லர்லேயே, விஜய் சேதுபதி ட்ரெய்லர்லேயே. ஆனால் குரூப்பிசத்தை இவங்களாவே லெஜிட்டிமேட்டாக வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் கிரியேட் பண்ணி 2 குரூப்ஸ் கிரியேட் பண்ணி அப்போ குரூப்பிசம் ஏன் வராது? குரூப்பிசம் வந்து ஆப்வியஸாக தானே வரும். ஸோ அதில் சுவாரஸ்யம் ரொம்ப பாதிப்படைஞ்சு பாதி கிணறு வரைக்கும் இப்படியே ட்ராவல் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஐ திங்க் தே வர் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட்லி ஓப்பன் அப் ஒரு பயங்கரமான ஒரு ஃபியர்ஸ் கேம் விளையாடுறதுக்கோ கண்டென்ட் கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு களம் அமையலைன்னு தான் நான் சொல்லணும். பட் இந்த செகண்ட் டீம் கிரியேட்டிவ் டீம் வந்ததுனால என்னமோ தெரியல இவங்க ஓப்பன் அப் ஆகிறதுக்குன்னே ஒரு கேம் ஷோயும் வீக்லி டாஸ்க்கையும் வச்சிருப்பாங்க. அது வந்து டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க்காக இருக்கட்டும், உள்ள இருக்கிற டெவில் வெளியில் கொண்டு வந்திருப்பாங்க. பல பேருக்கு சத்யாலேருந்து கிராக்கே பண்ண முடியாத சத்யாக்கெல்லாம் வந்து இந்த டெவில் வெளியில் வந்துச்சு, பவித்ராக்கு வந்துச்சு, ரஞ்சித் வந்து யாருன்னு தெரியறதுக்கு வந்து ஒரு தருணம் அமைஞ்சது. ஸோ அந்த டாஸ்க் வந்து அந்த விதத்தில் வந்து உதவிச்சு. தென் அகைன் கேம் லேபர் டாஸ்க். அதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, இன்செக்யூரிட்டிஸ் உள்ள வச்சுக்கிட்டு தேங்கிட்டு இருக்கிற அருண் மாதிரி ஆட்கள் வந்து எப்படி வெடிச்சிட்டு வெளியில் வந்தாங்க. அதெல்லாம் வந்து லேட்டரில் வந்து இந்த கிரியேட்டிவ் டீம் மாறின கிரியேட்டிவ் டீம் பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ அந்த கிரியேட்டிவ் டீமுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். அடுத்த சீசன்லையும் இந்த கிரியேட்டிவ் டீமை போட்டானா நிறைய இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு வந்து ஒரு களத்தை அமைப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் எனக்கு இந்த வகையில் வந்து ரொம்பவே பாதிச்சுது. ஸோ பார்ப்போம் கைஸ், உங்களுக்கும் உங்களுடைய தாட்ஸ் இந்த பதிவுக்கு உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் எபிசோட் நான் பார்த்துட்டே வரேன். ஸோ இதுக்கு இடையில ஏதாவது நான் மிஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற பதிவுகளை நான் அடிக்கடி நான் போட ஆரம்பிப்பேன். பிகாஸ் நவ் ஐம் அவுட் ஆஃப் தட் மெடிக்கல் எமர்ஜென்சி மெடிக்கல் மாதிரி எடுத்துட்டு நான் போயிட்டேன், என்னை மன்னிக்கவும். ஸோ போகும் நாட்கள் நிறைய வீடியோ என்கிட்ட வந்து நீங்கள் பார்க்க வருவீங்க. ஸோ யா, till I meet you in the next videos. Bye from Swami Mami guys. Bye.